சரிம்மா, நான் விக்ரம் கிட்ட பேசி பார்க்கறேன். பேசி பார்க்கறேன்னு சொல்லாத விஜய். விக்ரம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைப்பேன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் பண்ணிப்பேன்னு அவன் கிட்ட தெளிவா சொல்லிடு. அப்பதான் அவன் மனசு மாறும். இத பாரு, உங்க அண்ணனை மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு. அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்ல. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. விக்ரம் கிட்ட பேசி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? சரிப்பா விஜய். சரி, வாங்க சாப்பிடலாம். நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க. ஹே மகா, என்கிட்டயே சவால் விடுறியா? இப்ப பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் எதுவும் பண்ண தேவையில்ல. என் பசங்களே நிறுத்திடுவாங்க. ஏக்கா, உனக்கு உடம்பெல்லாம் மூலக்கா. உன் மகன் விக்ரமுக்கு பொண்ணுகளை பிடிக்காம போனது காரணமே நீதான். விக்ரம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ பண்ண வேலை தான் அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்குது. அதை வச்சே இப்ப விஜய் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றியே அக்கா, நீ மாசுக்கா. இங்க பாரு, இத கூட ஒரு ஓரமா எடுத்து வைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்ல. என்னதான் புள்ளைங்களோ. ஏ சுபா, இது உன்னோட துணிங்க தானே, மடிச்சு வைக்க மாட்டியா? அப்படியே போட்டு வச்சிருக்க. மா, நான் தான் பிஸியா இருக்கேன்லம்மா. என்னடி பிஸி? செல்லு பாக்குறது உனக்கு பிஸியா? விடுமா, கொஞ்ச நேரம் தானம்மா. ஜோதி, ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? கேளுங்க பாருங்க, எல்லா வேலையும் என்னையே பார்க்க வச்சிருக்காளுங்க. சரி, அது போகட்டும். ஜோசியர் குறிச்சு கொடுத்த 3 தேதியில எந்த தேதியில நிச்சயம் வச்சுக்கலாம்னு சம்பந்தி வீட்டுல இருந்து எதுவும் தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்லங்க, அப்படியேதான் இருக்கு. மாப்பிள்ள கூட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ஜோசியர் தேதி சொல்லியும் நிச்சயத்துக்கு இன்னும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல ஜோதி. ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இல்லங்க, நிச்சய தேதியை என்னைக்கு வச்சுக்கலான்னு அவங்க முடிவு செய்ய கொஞ்சம் நாள் ஆகும்ல. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ முடிவு பண்ணி சொல்ல போறாங்க. அத்தை, வாங்க தம்பி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், பார்த்தா நீங்களே வந்து நேர்ல நிக்கிறீங்க. வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. சரிம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐசு, மாப்பிள்ளை காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை, வேணாம் ஐசு. மாமா சொல்லுங்க மாமா, என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்ததா சொன்னாங்க. என்ன பேசுனீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வேற எதை பத்தி பேச போறோம் மாப்ள? எல்லாம் நிச்சயத்தை பத்தி தான். மாமா, நானே அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஐசுகிட்ட கொஞ்சம் பேசணும். ஐசுகிட்ட என்ன மாப்பிள்ள பேச போறீங்க? எங்க கட்டிக்க போறவங்க அவங்களுக்குள்ள 1000 பேசிப்பாங்க. அது எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க கூட்டிட்டு போய் ஐஸ் கிட்ட பேசுங்க. சரிங்க அத்தை. ஐசு,
என்ன விஜய், ம்? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? இல்லை ஐசு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ கோவிச்சுக்க கூடாது, ஓகேவா? அப்படி என்ன சொல்ல போறீங்க விஜய்? பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து ஐசு, முதல்ல மூத்தவனுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் இளையவனுக்கு பண்ணுவாங்க. அதுதான் முறை, அப்படிதான் செய்யணும். நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் பண்ணிக்க மாட்டேன்னு அவன்கிட்ட தீர்க்கமா சொல்லிடு. உன் மேல உள்ள பாசத்துல உன் கல்யாணம் நடக்கணும்னு விக்ரம் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவான். இது நல்ல விஷயம் தானேங்க. இதுக்கு போய் நான் ஏன் கோச்சுக்க போறேன்? இல்லை ஐசு, ஒருவேளை நம்ம நிச்சயம் இதனால லேட் ஆனாலும் ஆகலாம். உனக்கு ஏமாற்றமா இருக்கும்ல? எனக்கு என்னமோ அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற. அப்பதான் நமக்கு ஒரு வழி பிறக்கும். அதான் எப்படின்னு எனக்கு தெரியல ஐசு. ஆனா இப்ப நம்ம கல்யாணம் நடக்கணும்னா இப்ப அதுக்கு ஒரே வழி, விக்ரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்க வச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ம்? நான் சொல்ல போறத கேட்டு நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன என்ன சொல்ல போற? ஆ, நீங்க உடனே ஒரு வேலையில ஜாயின் பண்ணணும். இது நான் வேலைக்கு போகணுமா? எங்களுக்கு தான் எங்க கம்பெனி இருக்கே, அங்க பிசினஸ் கூட நல்லா நடக்குது. அப்புறம் நான் ஏன் தனியா வேலைக்கு போகணும்? என்னதான் எல்லாமே இருந்தாலும் அதுல உங்களோட பங்கு என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வெளியில எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். உங்க கம்பெனிலேயே ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணலாம்ல. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நான் அங்க வந்து உங்க சொந்த உழைப்புல வாழ்ந்தாதான் கௌரவம். அதுதான் உங்களுக்கும் மதிப்பா இருக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேடம் அப்படி சொல்ல வரீங்க. ஓகே ஓகே. இப்ப என்ன, நான் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே? போயிட்டா போச்சு. சரிங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, நம்ம போலாமா? அவ்வளவுதான். அண்ணன் மேட்ரு வேற உள்ள போய் அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல ஐசு. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாங்க. என்ன மாப்பிள்ள, பேசிட்டீங்களா? ஐசு கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேங்க மாமா. அடுத்து உங்க எல்லார்கிட்டையும் தான் நான் பேசணும். என்ன தம்பி, சொல்லுங்க. ஒண்ணுமில்லத்த, அண்ணன் வீட்டில் இருக்கும்போது முதல்ல எனக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு முதல்ல கல்யாணம் நடந்தா அவன் அப்படியே இருந்துருவானோன்னு அம்மா பயப்படுறாங்க. அதனால தான் அண்ணனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நிச்சயம் கல்யாணம் இதெல்லாம் வச்சுக்கலான்னு அம்மா விருப்பப்படுறாங்க. நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும், பார்க்கும்போதே தெரியுது. ஆனா எனக்கும் வேற வழி தெரியலைங்க. யோசிச்சு பார்க்கும்போது அம்மா சொல்றதும் சரிதான்னு தோணுது. எங்க அண்ணனும் அப்படியே இருந்துட்டான்னா எனக்கு தான் ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதுக்கு இல்லை மாப்பிள்ள, ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிற 3 முகூர்த்த தேதிக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு.
அதுக்குள்ளே எப்படி அவரை சம்மதிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாப்ள. ஏமா ஐசு, நீ என்ன சொல்ற? அப்பா, அவர் என்ன தனியா அழைச்சிட்டு போயும் இதுதான் சொன்னாரு. எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு படுது. அண்ணனை வச்சுக்கிட்டு இவர் முதல்ல கல்யாணம் பண்ணா இவரையும் தானப்பா பேசுவாங்க. இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சரி தம்பி, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். எதுக்கு நீங்க போய் உங்க அண்ணன்ட்ட முதல்ல பேசுங்க. எதா இருந்தாலும் சீக்கிரம் உங்க முடிவை சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தயவு செஞ்சு யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க, நான் போயிட்டு வரட்டுங்களா? வரங்க அத்தை. வர சுபா. வர ஐசு. போயிட்டு வாங்க. நோ 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 நோ, எனக்கு எல்லாமே ஆன் டைம்ல வேணும். நீங்க அவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. லெட் இம் நவ். சி, அப்புறம் வந்து எக்ஸ்கியூஸ்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. லெட் தம் நவ். சரியா? வேலை பார்க்குறேன். ப்ரோ, மே கம் இன்? அட விஜய், வா. என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு, ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? என்ன விஷயம்? ஏன் ப்ரோ, நாளை இங்க வரக்கூடாதா? வரலாம் வரலாம், யார் வரக்கூடாதுன்னு சொன்னா? எப்படி ஆரம்பிக்கிறது? ப்ரோ, ஏன் வந்திருக்குன்னு கூட கேட்க மாட்டியா? என்னடா விஜய், இன்னைக்கு உன்னோட பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. என்னாச்சு? சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? அப்படி கேளு. சொல்லு. இல்ல ப்ரோ, நானும் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணோம். வாட்? ஒர்க் பண்ணணுமா? ஆமா ப்ரோ. இனிமேல் நானும் பொறுப்பா உன் கூட ஆபீஸ்க்கு வந்து பிசினஸ் கத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாரா, நீ ஆபீஸ்க்கு வந்த அதிர்ச்சியை என்னால தாங்க முடியல. அதோட பிசினஸ் கத்துக்க போறேன்னா அடுத்த ஷாக் கொடுக்குற. நம்பவே மாட்டேங்கிறானே. என்னாச்சு உனக்கு? ப்ரோ, நான் சொல்றத நீ காமெடி எடுத்துக்காத ப்ரோ, கொஞ்சம் சீரியஸா கேளு. சரி, நவ் கம் டு த பாயிண்ட். பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. உனக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? டக்குன்னு கேட்டானே. ப்ரோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட நீ என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் பக்காவா செஞ்சு முடிப்பேன். கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பேன். குட்ரா, ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். தேங்க்யூ ப்ரோ. சரி, ஓகே. நம்ம கம்பெனில இப்ப இருக்கிற வேகன்சி ஒன்லி மார்க்கெட்டிங் மேனேஜர், அது மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒரு பொசிஷன் இருக்கோ? உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? டக்கு டக்குன்னு கேட்கறானே. வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். உன்னால மேனேஜ் பண்ண முடியும்னா யூ கேன். ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா என்னால முடியும் ப்ரோ. ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப். சூப்பர்ரா, சூப்பர். ஓகே, நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல ப்ரோ, எனக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதனால நான் சும்மா இருக்க கூடாதான். உத்தியோகம் தான் புருஷ லட்சணமா. அதுதான் ஐஸ்வர்யா ஏதாவது வேலைக்கு போங்கன்னு சொன்னான். சூப்பர்ரா, அட்லீஸ்ட் உன் லவ்வாலையாவது உனக்கு பொறுப்பு வந்துச்சு. குட் 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 குட். ப்ரோ, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா சொல்லு. அது வந்து என்ன முழுங்காம சொல்லுடா. என்ன?
நான் சொல்றத கேட்டு நீ டென்ஷன் ஆகி என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். சரி, நான் உன்னை அடிக்கிற அளவுக்கு என்ன விஷயத்த சொல்ல போறேன் என்கிட்ட? ப்ரோ, நீ என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். சரி சொல்லுடா, என்ன? ப்ரோ, நீ ஏன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சரியான நேரத்துல தப்பா கேட்டணும். டென்ஷன் ஆகுறானே. இங்க பாரு, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அந்த தைரியத்துல தான் கூட நான் சொல்லியிருக்கேன். கோவம் போயிடுச்சா? சரி, அடிக்கல. என் கேரக்டர் உனக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி கேட்குற? இல்ல ப்ரோ, அம்மா சொல்றாங்க உனக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் அவங்க கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ முறைக்காத ப்ரோ. நான் இதை பத்தி கூட ஐசு கிட்ட கேட்டேன். அவளும் அம்மா சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டா. ப்ரோ கல்யாணம் பண்ணி பாரு ப்ரோ. ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்துட்டான்னு வச்சுக்கேன், உன் லைஃப் அப்படியே ரொம்ப 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 ஹாப்பி ஆயிரும் ப்ரோ. ஹாப்பி ஆயிரும். அதான் கல்யாணம் பண்ணிக்க. டேய், என் கோவத்தை அடக்கிட்டு நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கோ. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. ப்ரோ அப்படியெல்லாம் சொல்லாத ப்ரோ. உன் கல்யாணம் நடந்தாதான் ப்ரோ என் கல்யாணம் நடக்கும். பேசாம இரு. நீயே போய் அம்மா கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ண சொல்றியா நீ? ஏதோ உனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு. அதுக்காக என்னோட கேரக்டரே டேமேஜ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிலாம் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா நானு? ப்ரோ நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின விஜய் சண்டை தான் வரும். இப்ப பேசாம போயிடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இல்ல ப்ரோ நான் சொல்றேன். போடான்னு சொன்னேன் உன்னை. சரி சரி போறேன். கோவத்தை கம்மி பண்ணிக்க. நான் போறேன், நீ வேலையை பார்க்கலாம். பாரு ப்ரோ நான் போறேன். போ. வந்துட்டான் பெருசா கல்யாணத்தை பத்தி பேச. எங்க மகாவை காணோம்? அங்க இருக்காங்க. நம்மள வர சொல்லிட்டு அவர் இன்னும் வராம இருக்காரு. ஹாய் மகா. சாரி. என்ன விஜய், சொன்ன டைம்க்கு வரது இல்லையா? எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி மகா. சாரி. அம்மா இங்க எதுக்கு வர சொன்னீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்லயே பேசிருக்கலாம்ல. இல்ல மகா, இது ஆபீஸ்ல பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இது கொஞ்சம் பர்சனல், கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் வேற. அதான் வெளியே வர சொன்னேன். ஓ, அப்படி என்ன கான்ஃபிடென்ஷியலான விஷயம்? இப்போ இதை சொன்னா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இதை நான் சொல்லியே தான் ஆகணும். என்னன்னா எங்க அம்மா என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை படைச்சிருக்காங்க. அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஐசுக்கும் கல்யாணமே நடக்கும். ஒரு விஷயத்தை எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல மாட்டீங்களா? அது எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வச்சு தான் சொல்லுவீங்களா? ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்லுங்களேன் விஜய். விக்ரம் எனக்கு மூத்தவன். அவனை வச்சுக்கிட்டே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு அம்மா பயப்படுறாங்க. அது இல்லாம அவனுக்கு ஆல்ரெடி பொண்ணுங்க மேரேஜ் அப்படின்னாலே சுத்தமாவே அலர்ஜி வேற. அம்மா அதை நினைச்சு வேற ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கும் அந்த கவலை நியாயமா பட்டுச்சு. விக்ரம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் அவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன். அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட நிச்சயமே நடக்கணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கீங்களே, எப்பாடு பட்டாவது உங்க அக்காவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு.
அது மட்டும் ஒரு காலத்திலயும் நடக்காது. நான் செத்தா கூட அது நடக்காது. சவால் விட்டு சொல்றேன்டி. வாவ், மாஸ்டர் பிளான் நந்தினிமா. விஜய், இந்த முடிவை நீங்களா எடுக்கல. உங்க அம்மா பின்னின வலைக்குள்ள நீங்களா போய் தலையை விட்டு மாட்டிருக்கீங்க. என்ன மகா யோசிக்கிறீங்க? நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு வருத்தமா? இதனால உங்க அக்கா கல்யாணம் தள்ளி போகும்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லை விஜய். நீங்க சொல்லுங்க. அதான் மகா, இதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க தான் எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். விக்ரம் கிட்ட மேரேஜ் பத்தி பேச்சு எடுத்தாலே வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட மனசை மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் மகா. கதை இப்படி போகுதா? டே மாப்பு, இருடா உன்னை வச்சுக்கிறேன். மகா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? ஆம், பண்ணலாம் விஜய். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கும் ஐஸுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உங்க அண்ணனை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை விஜய். ஏன்னா உங்க அண்ணனுக்கு ஒழுங்கா சிரிக்க கூட தெரியாதே. மகா மகா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். உங்களை நம்பி தான் நான் அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் ஏன் கல்யாணம் நடக்கும். ஏன் கல்யாணம் நடந்தாதான் உங்க அக்கா கல்யாணமே நடக்கும். ஐ மீன், உங்க அக்காக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன நந்தினிமா, விக்ரம் எப்படியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால இந்த நிச்சயமும் நடக்காதுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கீங்களா? உங்க கணக்கை நான் சால்வ் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. மகா, என்ன யோசிக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணுவீங்க தானே? ஓகே விஜய். எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் உங்களையும் ஐஸையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யறேன். என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்யறேன் விஜய். சூப்பர் மகா, சூப்பர். இப்பதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஏய், எங்க அக்கா ஒரு பிளான் போட்டா அதை உடைச்சு நீங்க ஒரு பிளான் போடுறீங்களா? இருங்கடி, எங்க அக்காட்ட போட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் இந்த புலிமுருகன் யாருன்னு. ஏக்கா 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 எங்கக்கா இருக்க? ஏக்கா 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 சீக்கிரம் வாக்கா. அக்கா வாக்கா வாக்கா சீக்கிரம் வாக்கா. அட வாக்கா சீக்கிரம் வாக்கா. இவ்வளவு நேரமா வர்ற? என்னடா, ஏன் இப்படி ஏல விட்டுட்டு இருக்க? அப்படின்னு தலை போற அவசரம்? அவசரம் தான்க்கா. உன் மகனை நீ ஏத்தி விடலான்னு நினைச்ச. அவன் நேரா போய் நம்ம எதிரிட்டே நிக்கிறான். நம்மளை இறக்கி விட்டுருவான் போல இருக்குதுக்கா. என்னடா உளற? ஆமாக்கா, சின்ன மாப்பிள்ளைய கூப்பிட்டு பெரிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னோட பொறுப்புன்னு சொன்னியா? உன் பிளான் என்ன? இவன் போய் பெரிய மாப்பிள்ளை கிட்ட பேசுவான். அவன் எப்படி இருந்தாலும் சம்மதிக்க மாட்டான். அதை வச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டு ஒரேடியா நிறுத்திடலான்னு பார்த்தேல்ல? ஆமா, அதுக்கு என்ன? ஆனா சின்ன மாப்பிள்ளை நேரடியா அந்த மகாவியை பார்த்து எங்க அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளும் சரின்னு சொல்றாக்கா. சரி, சொல்லட்டும். என்னக்கா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? டேய், விக்ரம் அப்படி மாத்தினவளே நான் தான். எனக்கு விக்ரம நல்லா தெரியும். மகா என்ன, அவன்கிட்ட யார் இத பத்தி பேசினாலும் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். அக்கா அப்படி நினைக்காதக்கா. மகா வயசு பொண்ணு, நம்ம பெரிய மாப்பிள்ளையும் வயசு பையன். ஏற்கனவே விஜய் ஐஸ்வர்யா கல்யாணத்தை வச்சு அவங்க நமக்கு தெரியாம கூடி கூடி பேசியிருக்காங்க. அதனால ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். சின்ன மாப்பிள்ளை வேற போய் நீங்க தான் எங்க அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு எல்லாரையும் விட்டுட்டு நேரா அவகிட்டே போறான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். மகாவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமேக்கா. அவன் நினைக்கிறத கண்டிப்பா முடிக்கிறவ. பெரிய மாப்பிள்ளையோட மனசை மாத்துறதுக்காக ஏதாவது ஒண்ணு பெருசா யோசிப்பாக்கா. நம்ம எதிரி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணுக்கா. அப்பதானே நாம ஜெயிக்க முடியும்.
அசால்ட்டா இருக்காதக்கா, அலாட்டா இரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்லுங்க ஆண்டி. அபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? பேசலாம். சொல்லுங்க ஆண்டி. விஜய் உனக்கு கிடைக்கணும்னா நான் சொல்றத கேள்வி கேட்காம நீ செய்யணும். செய்வியா? கண்டிப்பா செய்வேன் ஆண்டி. விஜய் எனக்கு கிடைக்க நான் எதையும் செய்வேன். நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிடுறேன். ஓகேவா? போறா ஏக்கா, நான் கூட உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனா நீ செம்மையா பண்றக்கா, அடிச்சு தூள் கிளப்புறக்கா. சூப்பர் நீங்க. வரலாமா? வா, உட்காரு. உட்காரு, நான் அம்மாவை போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, அபி வந்திருக்கா. அபியா? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? தெரியலம்மா, உட்கார சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ வந்து கொஞ்சம் என்னன்னு கேளு. சரி. ஏய், எந்திரி. உன்னை யாரடி உள்ள விட்டத? வெளிய போடி. சுபா. ஏய் சுபா, என்னடி பேசிட்டு இருக்க? மா, இவள எதுக்கு உள்ள விட்டீங்க? முதல்ல வெளிய போ சொல்லுங்க. ஏய் சுபா, வாய் மூடுறீ. வீடு தேடி வந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அப்படிதாம்மா பேசுவேன். இவ பண்ணதெல்லாம் சாதாரணமான காரியமா? எப்படிலாம் திட்டம் போட்டு அக்காவோட கல்யாணத்தை நிறுத்தினான்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இவளெல்லாம் பக்கத்திலே சேர்க்க கூடாதுமா. உன் கோவம் நியாயமானதுதான் சுபா. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, அடடா, என்ன அருமையான நடிப்பு. இந்த மாதிரி நடிப்பெல்லாம் எவனாவது புயல் காத்துல உட்கார்ந்துட்டு பொறி தின்னுட்டு இருப்பான் பாரு, அவங்கிட்ட போய் நடிச்சு காட்டு. மன்னிப்பு கேக்குற மூஞ்ச பாரு. ஏய் சுபா, எதுக்கு இப்ப வீடு தேடி வந்த பொண்ணுகிட்ட இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? அவதான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன்டி இப்படி பேசுற? ஐயோ அம்மா, இவளையா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? இவளெல்லாம் எப்படிமா நம்ப தோணுது உங்களுக்கு? ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு படியேறி வந்து மன்னிப்பு கேக்குறா, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, நீயுமா அவ மன்னிப்பு கேட்க வந்திருப்பான்னு நினைக்கிற? நான் சொல்லவா இவ எதுக்காக வந்திருப்பான்னு? உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம கூட நல்லா ஒட்டிக்கிட்டா அடுத்து என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பிளான் போட்டுதான் வந்திருப்பா. நிஜமா நான் அப்படியெல்லாம் நினைச்சு வரவே இல்லை சுபா. நான் செஞ்ச தப்ப மனசார உணர்ந்து உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க யாரும் உன் நீலி கண்ணீரை நம்பவும் தயாரா இல்ல, உன்னை மன்னிக்கவும் தயாரா இல்ல. முதல்ல வந்த வழியில வெளியில போடி.
ஏய் என்னடி இப்படி பேசுற? அவ தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாள்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ அக்கா, இவளை பத்தி நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? இங்க பாரு, இவ உன் கல்யாணத்தை இப்ப கெடுக்கணுங்கிற பிளானுக்காக மட்டும் நான் திரும்ப வந்திருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு கிடைக்காத விஜய் உனக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக என்ன வேணா இவ செய்வா. நான் ஏதோ விஜய் மேல இருந்த ஆசையில புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா நான் பண்ணதை எவ்வளவு பெரிய பாவம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, உங்களோட கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நான் செஞ்ச தப்பு அப்படி ஒரு கேவலமானது. நான் வரேன். அபி அபி எங்க போற? இல்ல சித்தி, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் பேச பேச எனக்கு இங்க நிக்கவே ரொம்ப அவமானமா இருக்கு சித்தி. நான் போறேன். எப்போ உங்க எல்லாருக்கும் என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் வரேன். அபி ஒரு நிமிஷம் நில்லுமா. அம்மா, இப்ப மட்டும் அவ உள்ள வந்தானு வை, நான் வெளியே போயிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ சுபா, நீ ஏன் வெளியில போகணும்? நானே போயிடுறேன். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஏய், என்ன பொண்ணுடி நீ? வீட்டு படியேறி வந்த ஒரு பொண்ணு செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவ மனசு போய் இவ்வளவு காயப்படுத்தி அனுப்புற? ஆமாண்டி, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியே இல்ல. பாவம், அவ மூஞ்சே வாடி போயிடுச்சு. நீங்க என்ன என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா நான் அவளை நம்ப தயாரா இல்ல. நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி அவ புத்தியும் மாத்த முடியாது. இப்ப கூட என் மேல கொலை வெறியோட தான் போவான். என்னை எப்படி காலி பண்றதுன்னு யோசிப்பா. மறுபடியும் நீங்க எல்லாம் நம்புற மாதிரி ஒரு சதி திட்டம் போட்டுட்டு வரதான் போறா பாருங்க. எல்லாரும் பாத்துட்டே இருங்க. ஏய்